வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஸ்டாலின் மேஜைக்கு போன மெசேஜ், உடனே எடுத்த 2 முடிவு, உதயநிதிக்கு எப்போது முதல்வர் பதவி என்று பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் எழுந்துள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒரு நாளை குறித்து உள்ளதாக சொல்லப்படுகிறது. தனது மேசைக்கு வந்த சில தகவலின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக போகும் டாபிக் தான் தமிழக அரசில் ஹாட் டாபிக்காக கடந்த வாரம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக போகிறார், அவரை துணை முதல்வராக அறிவிக்கப் போகிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்தது. ஆனால் அதற்கான அறிவிப்புகளும் கொஞ்ச நாளாகவே வெளியாகி கொண்டே இருக்கிறது. இதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அளிப்பதில் ஸ்டாலினுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தது. உதயநிதியை துணை முதல்வர் பதவி வேண்டாம் என்று மனநிலையில்தான் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாராம். விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவிக்கே ஏகப்பட்ட போன் கால்கள், அதிகாரிகள் மீட்டிங் என நேரம் விரையாமதால் துணை முதல்வரான 90% முதல்வர் பணிகளை செய்ய வேண்டிய நிலை வருவதே அவரை ரசிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தமிழக அமைச்சர் கூட்டம் சமீபத்தில் நடந்தது. இதில் துணை முதல்வர் பதவி பற்றி முடிவு எடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் துணை முதல்வர் பதவி பற்றி அறிவிப்பும் எதுவுமே இதுவரை வரவில்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான நாளை குறித்ததாக தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. அதன்படி தனது மேசைக்குள் வந்த சில தகவலின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த முடிவுகளை எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த அறிவிப்பு அரசு உத்தரவாக இருக்க வேண்டும் என்றும், அதாவது அமைச்சர் பொறுப்பு போன்றது ஒரு கிடையாது, ஆளுநரின் அனுமதி இதற்கு தேவையில்லை. ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக தொடர்ப மூத்த தலைவர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, பொறுப்பாளர் DR பாலு, அமைச்சர் செயலாளர் RS பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோருடன் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை பங்கேற்றுள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு கடந்த வாரமே இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவரின் குடும்பத்தில் உள்ளவர்கள் நாள் சரியில்லை என்றும் தள்ளி வைக்க சொன்னதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பதவிக்கு வருவது நம் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம், அது நல்ல நாளில் நடக்க வேண்டும், எனவே வேறு நல்ல நாளில் வைத்துக்கொள்ளலாம் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருது. துணை முதல்வர் பதவிக்கு கடந்த வாரத்தில் அறிவிக்கப்படுவதாக சோசியல் மீடியாவில் அதிகமாக செய்திகள் பரவி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.